சென்னை பாரிமுனையில் உள்ள ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியில் வாசவி தமிழ் இலக்கிய மன்றம் மற்றும் அகத்திர மதிப்பீட்டுக் குழு இணைந்து நிகழ்த்தும் உலக தாய்மொழி தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்துறை தலைவர் முனைவர் இரா ஹேமலதா தாய்மொழிக்கான இளைஞர்களின் குரல் என்ற தலைப்பில் சிறப்பு உரையாற்றினார். இந்நிகழ்வில் கல்லூரி தாளாளர் சின்னி பாலாஜி, கல்லூரி முதல்வர் டாக்டர் என் வனஜா, டீன் டாக்டர் பி வனிதா, துணை முதல்வர் டாக்டர் எம் நப்பினை, அகத்திர உறுதி அமைப்பு குழு ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பி பரணிக்குமாரி, அசோசியேஷன் விஜயலட்சுமி, தமிழ்துறை தலைவர் கே லட்சுமி மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் உறுப்பினர்கள், மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திடடி பாப்பா. அனைவருக்கும் இனிய உலக தாய்மொழி தின நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ கன்னியகா பரமேஸ்வரி கல்லூரியினுடைய மிகச்சிறந்த ஏற்பாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த உலக தாய்மொழி தினத்தினை முன்னிட்டு மாணவர்களுக்கான சிறப்பு அரங்கத்திலே இணைந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தினை நான் உரித்தாக்கி மகிழ்கின்றேன். தாய்மொழிக்கான இளைஞர்களின் குரல் என்கிற பொருண்மையில் நடத்தப்படுகிற இந்த நிகழ்ச்சியானது அற்புதமானது. மாணவர்கள் மிக அழகாக உன்னிப்பாக தாய்மொழி பற்றிய சிந்தனையோடு அரங்கத்திலே நிறைந்து இருந்தது மகிழ்ச்சியை தருகிறது. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த கல்லூரி முதல்வர், துறை தலைவர், தமிழ்துறை பேராசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள் அனைவர்களுக்கும் நாங்கள் நன்றியினையும் உலக தாய்மொழி தின வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தாய்மொழி என்பது உடலும் உயிரும் போன்றது. இந்த உடலும் உயிரும் போன்ற மொழியானது வாழுகிற ஒவ்வொருவருக்கும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. உலக மொழிகள் அழிந்து வருகிற இந்த காலகட்டத்திலே அவரவர் மொழியை காத்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உன்னத நோக்கத்துடன் 2026 ஐநா சபையானது பன்மொழிகளுக்கான இளைஞர்களின் குரல் என்கிற பொருண்மையிலே நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த தாய்மொழி தினம் பிப்ரவரி 21 உலகம் முழுவதும் கொண்டாடுவதற்கு முன்பாக ஸ்ரீ கன்னியகா பரமேஸ்வரி மகளிர் கல்லூரி நடத்துவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். தாய்மொழி இல்லாத ஒரு இனம், மொழியை காத்து கொள்ளாத இனம் தன்னுடைய அடையாளத்தை விரைவாக அழிந்துவிடும் என்பதுதான் உண்மை. யார் ஒருவர் எந்த மொழி பேசுகிறவர்கள் தங்களுடைய அடையாளம், தன்னுடைய இனம் வாழ வேண்டும், வாழ்ந்து செழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அந்த தாய்மொழிக்காவது எதையாவது செய்ய வேண்டுமானால் நூல்களை வாசிக்கிற வழக்கத்தை மாணவர்களிடம் கொண்டு வாருங்கள். பேராசிரியர் பெருமக்கள், எழுத்து உலகத்தினர், மொழிக்கு நீங்கள் வளம் சேருங்கள். மொழியானது ஒருவருடைய உயிராக இருக்கிறது. உடலும் உயிரும் எப்படி இன்றியமையாததோ அதை போல நாம் பேசுகிற மொழி, அவரவர் தாய்மொழியானது சிந்தனையை தூண்டுவதாக மட்டுமல்லாமல் இதயத்தை தொட்டு விடுகிற உணர்ச்சி மொழியாகவும் இருக்கிறது. சிறகில்லாத ஒரு பறவை போல் நாம் இல்லாமல் ஒரு அழகான பூ நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் தாய்மொழியில் பேசுங்கள், தாய்மொழியில் உரையாடுங்கள், தாய்மொழியில் சுவாசியுங்கள். அனைவரும் அவரவர் தாய்மொழியை வளர்ப்போம். அனைவருக்கும் நல்வாழ்த்து.